வரிசைகள் என்பது வாழ்க்கையில் மாறும். வாழ்க்கை என்பது அடுத்தடுத்து செயல்பாடுகள் தொய்வை உண்டாக்கும், சோம்பேறித்தனத்தை உண்டாக்கும். அப்பேற்பட்ட நன்மை நம்மை விட்டு போகிவிடக் கூடாது என்று சொன்னால் நன்மைகளை கொள்ளையடிக்க சொல்ல வேண்டும். நன்மைகளை முந்திக் கொள்ளுங்கள். யாருக்கும் தெரியாம திருட சொல்லல, எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், செய்ய மாட்டாங்க, நீங்க வாங்க அப்படின்னு சொல்வதுதான் ரமலானுடைய மாதம். என்ன 10 பேர் இருந்தாங்க, யாரும் முன்னுக்கு வரலன்னு சொல்லி நீங்க முன்னுக்கு வந்தா உங்களுக்கு நன்மை. நீங்களும் அந்த 10 பேர் இருந்து விடலாம், தப்பு கிடையாது. நன்மைகள் குறைவுதான். ஆனால் மறுமையில் எதிர்பார்ப்பீர்கள் நன்மைகள் ஜாஸ்தியா இருந்தா நல்லா இருக்குமே என்று. அன்று நான் உங்களுக்கு உதவி செய்வேன். அல்லாஹ் கருணை வைத்தால் கொஞ்சம் இருந்தாலும் பரவாயில்ல, நன்மையை கொடுத்துட முடியும். அல்லாஹ்வின் கருணை வந்தால் கொஞ்சம் இருந்தாலும் பரவாயில்ல. அல்லாஹ் போடுறதா மார்க்கு. இவருக்கு 10க்கு 10 மார்க்கனே போடலாம். அல்லாஹ் 100 மார்க்கும் போடலாம். இவரும் தொழுதிருப்பார், அவரும் தொழுதிருப்பார். இவருக்கு 10 மார்க்கும் போடலாம், 100 மார்க். அது அல்லாஹ்வுடைய அதிகாரம். அதுக்கு என்ன தகுதி வேண்டும்? விருப்பத்துடன் செய்ய வேண்டும். السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அந்த ஏகரின் சாந்தியும் சமாதானமும் அண்ணலார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் குடும்பத்தார், அவருடைய சத்திய பாதை சென்ற சத்திய சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள், தாபியன்கள், தபோ தாபியன்கள் மற்றும் இந்த ஏகத்துவத்தை தன் உயிர் மூச்சாக எடுத்துக்கொண்டிருக்கின்ற நம் அனைவர் மீதும் உண்டாவதாக என்று பிரார்த்தித்து கொண்டவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். அந்த ஏக இறைவனுடைய அருட்கொடைகளின் நாட்களிலே பகுதியை கடந்தவர்களாக இருக்கிறோம். சாதாரணமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒருவர் இருப்பதற்கும் இந்த மாதத்தில் அவர்கள் தன்னை ஈடுபடுத்தி கொள்ளக்கூடிய அமல்களுக்கும் வித்தியாசம் உண்டு. எப்படி அமல்களிலே சாதாரணமான நாட்களில் குறைந்த கூலி கிடைக்கிறதோ அதுவே நிறைந்த கூலிதான். ஆனால் இந்த மாதத்தில் இந்த மாதத்தை கொடுத்து இவர்கள் எப்பேற்பட்டவர்கள் என்பதை சோதிக்கும் வகையிலே அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுகிறார்களா அல்லது கடமையா கடனா என்கின்ற அடைவில் செயல்படுகிறார்களா என்பதை பார்க்கும் வகையிலே மிகப்பெரிய நேரங்கள் கிடைத்தும் கூட மனிதர்கள் அதை சரியாக பயன்படுத்தி கொள்ள என்றால் நிச்சயமாக நஷ்டவாளிகள் வேறு யாரும் கிடையாது, அவர்கள்தான் நஷ்டவாளிகள். அவர்கள்தான் தன்னுடைய ஒரு சரியான ஒரு வாய்ப்பு கிடைத்து அதை இழந்தவர் ஒரு வேலைக்கு செல்றாரு, எல்லாத்துக்கும் உயர்ந்த வேலை கிடைச்சிருச்சு, அவருக்கு தாழ்ந்த வேலை தான் வேணும் தேர்வு செய்கிறாருன்னு சொன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. என்ன காரணம்? அவர் தேர்வு செய்தது அப்படி. இது உயர்ந்த வேலையில் இருக்கக்கூடியவர்கள் உயர்ந்த இடத்தை நோக்கி சென்று கொண்டே இருப்பாங்க. பொறுப்புகள் உயர்வாக இருக்கும், எண்ணங்கள் உயர்வாக இருக்கும். அத்தகைய எண்ணங்களின் உயர்வைத்தான் இந்த இஸ்லாம் மார்க்கம் எதிர்பார்க்கிறது. நீங்க எப்பவுமே இருந்துக்கோப்பா, எப்படி இருக்கிற வேணா இருந்துக்கோ என்று சொல்வதில்லை இஸ்லாம். உன்னிடமும் எண்ணங்கள் மாற்றப்பட வேண்டும் என்பது சொல்வதான் இஸ்லாம். அதுல நாம இருக்கக்கூடிய ரமலானுடைய மாதம் எந்த ஒரு மார்க்கத்திற்காக வேதமாக இந்த இறுதி வேதமாக இறக்கப்பட்டதோ, இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே மக்களை நேர்வழிக்கு அழைக்கிறதோ, அந்த வேதத்தை இறக்கப்பட்ட மாதத்திலும் நான் எனக்காக அல்ல, ஒரு 4 பேர் எங்கிட்ட கேள்வி கேட்டிருக்காங்கன்னு சொல்லி நாம் எந்த செயலும் செஞ்சிடக்கூடாது. என்ன செய்ய? ஃபவைலுல் முஸ்லிம், பிறர் பார்ப்பதற்காக தொழுது, பிறர் பார்ப்பதற்காக நன்மை செய்து, பிறர் பார்ப்பது நோன்பு கிடையாது. நாம சிந்தித்து பார்க்க வேண்டும், எது நோன்பு? அல்லாஹ்வுக்காக இறையச்சத்தின் அடிப்படையில் ஒரு அடியான் அல்லாஹ்வை எதிர்பார்த்து, அவன் நன்மையை எதிர்பார்த்து, அவனை நம்பிக்கை கொண்டு இரவு நேரத்தில் தொழும்போது என் முன் பாவங்கள் சிறிது எல்லாம் மன்னிக்கப்படும் என்று நம்பிக்கையோடு நிற்கிறாங்க பாருங்க, அதுதான் தொழுகை. இந்த வாய்ப்பு உங்களுக்கு மறுபடியும் அடுத்த வருஷம் கிடைக்கும் சொல்ல முடியுமா? அடுத்த நாள் கிடைக்கும் சொல்ல முடியுமா? இல்ல அடுத்த நொடி தான் கிடைக்கும் சொல்ல முடியுமா? நான் மௌத்தே ஆக மாட்டேன்னு ஒருத்தர் சொல்ல முடியுமா? இப்படி எத்தனையோ கேள்விகளை நாம் கேட்டுக்கொண்டே இருக்கலாம். ஆனால் இறையச்சம் என்பது அல்லாஹ் நாடிய ஒரு உள்ளத்தில் மட்டும்தான் இருக்கும். நீங்க யார வேணா பாருங்க, எவ்வளவு வேணா காதல சொல்லுங்க. இதற்கு முந்தைய சமுதாயம் அழிந்ததுக்கு காரணம் என்ன? நபிமார்களை நேரையா பார்த்த சமுதாயம். நாம நபிமாரை பார்த்தோமா? நேரடியாக நபிமார்களை பார்த்த அப்படியே அவருக்கு மாறு செய்தார்கள். செய்யாதேன்னு சொல்லுவாங்க, செய்வேன் நாங்க. இணை வைக்காதேன்னு சொல்லுவாங்க, இணை வைப்பேன் நாங்க. யாருக்கு நஷ்டம்? நஷ்டம் கஷ்டம்லாம் அவங்களுக்கு தான்.
நல்ல சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த மார்க்கத்தில் நம்ம எவ்வளவு பெரிய ஒரு பொறுப்பு அல்லாஹ் கொடுத்திருக்கான். அந்த பொறுப்பை அமானிதத்தை பாழாக்கக்கூடியவர்களாக இன்னும் சில பேர் இருக்கத்தானே செய்யறாங்க. ஏன் உலகத்தில் இன்னும் பல பேர் இருக்கத்தானே செய்யறாங்க. அப்ப அந்த வருஷம் நாம் இருக்க வேண்டுமா? திருமறை குர்ஆனில அல்லாஹ் தெளிவா சொல்றான், நீ எவ்வளவு நண்பர்கள் வேணா வச்சுக்கோ, எவ்வளவு சகோதரர்கள் வேணா உனக்கு இருக்கட்டும், நான் சொல்றவங்க கூட நீ சேரு. நீ யாரு கூட சேரணும் தெரியுமா? நான் சொல்றவங்க கூட சேரு அப்படின்னு சொல்லி யாரை பார்த்து சொல்றாங்க? இறை நம்பிக்கை கொண்டவர்களை பார்த்து சொல்றோம். இறை நம்பிக்கை கொண்டவர்களை திருமறை கொண்டால் அல்லாஹ் சொல்லும்போது, யா அய்யுஹல்லதீன ஆமனத்துல்லாஹ வகூனு மஅஸ்ஸாதிகீன், இறை நம்பிக்கை கொண்டோரே நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், உண்மையாளர்களுடன் ஆகிவிடுங்கள். டூப்ளிகேட் கிடையாது, ஒரிஜினல் வரணும். இஸ்லாத்தை முழுமையாக பின்பற்றணும். நம்ம வாழ்க்கையில் அது முழுசா இல்லைன்னா முயற்சி செய்யலாம்ல. நான் பின்பற்றவே முடியாதுன்னு சொல்லலாமா? பின்பற்ற முயற்சி என்ன செய்றீங்க? செவிமடுத்தோம், கட்டுப்பட்டோம். செவிமடுத்தோம், மாறு செய்தோம். எது தேர்வு செய்வீங்க? செவிமடுத்தோம், கட்டுப்பட்டோம் இஸ்லாமுடைய மக்களுக்கு சொல்லப்பட்ட வேதத்துடைய வரிகள். மாறு செய்தோம் சொன்னா அல்லாஹ் மறுமையில் மாறுகால் மாறுகையை வாங்கிடுவான். அப்ப நாம அதை பற்றி அவர்களுடைய விசாரணை உம்மிடம் கேட்கப்படாது, உம்முடைய வழிகளை நீ செல்லுன்னு சொல்ல அல்லாஹ் சொல்றான், நபிமார்கிட்டே சொல்றான். அப்ப யாருக்கு நஷ்டம், யாருக்கு கஷ்டம்? சிந்தித்து பார்த்துக்கணும். அப்ப இந்த அடிப்படையை பார்க்கும்போது இறை நம்பிக்கை கொண்டோரை பார்த்து சொல்றான், நீங்க அல்லாஹ்வை அஞ்சுக்கணும். முதல்ல அல்லாஹ்வை அஞ்சு, அதன் பிறகு நீ யாரு கூட சேர்ந்து உண்மையாளருடன் சேர்ந்து விடு, உண்மையாக ஆகிவிடு, ஒன்றாகிவிடு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நாம் எத்தனை பேர் அதற்கான முயற்சிகளை எடுத்தோம்? உண்மையாளர்களுடன் செல்லக்கூடிய முயற்சிகளை எத்தனை பேர் எடுத்தோம்? சிந்தித்து பாருங்க. நம்ம தேர்வு செய்யறது எல்லாம் உண்மைதானா? குர்ஆன் வசனத்தை தேர்வு செய்யணும், அல்ஹம்துலில்லாஹ். நபிகள் ஸல்லல்லாஹு வாழ்க்கை முறையை தேர்வு செய்தோம், அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் பல தேர்வுகள் நம்மகிட்ட வருதே. இது இல்லாமல் மார்க்கத்தில் புறக்கணிக்கப்பட்ட எத்தனையோ செய்திகள் நம் வாழ்வில் வந்து கொண்டிருக்கிறது. அந்த பிரதிபலிப்பை பார்க்கிறோமா இல்லையா? அது நம்மை மட்டும் பாதிப்பதில்லை, நம்மை சார்ந்த எல்லாத்தையும் பாதிக்குது. பல பேர்த்தின் உள்ளத்தை கஷ்டப்படுத்துதே, பல பேர்த்தை சிரமப்படுத்துதே. எத்தனை பேர் மாறி இருக்கும் சிந்தித்து பாருங்க. அப்போ நாம் இந்த இடத்துல தெரிந்து கொள்ள வேண்டியது, நாளைக்கு சொர்க்கத்திற்கு செல்லக்கூடியவரை பற்றி சொல்லும் போது நபிகள் சொல்றாங்க, என் சமுதாயத்தில் அல்லாஹ்வின் தூதரோட சமுதாயம் எல்லாரும் வரமாட்டாங்க. சில பேர் எல்லாம் அல்லாஹ் ஒதுக்கி விட்டுருவான், நீ எல்லாம் வேண்டாம் எனக்குன்னு ஒதுக்கி விட்டுருவான். அதுல ஒரு 70,000 பேரை நபிகள் என் சமுதாயம் உரிமையோட சொல்றாங்க. என் சமுதாயத்தில் 70,000 பேர் கொண்ட ஒரு கூட்டம் சந்திரன் பிரகாசிப்பதை போல முகங்கள் பிரகாசித்தபடி சொர்க்கத்திற்குள் நுழையும். நிலாவை பார்க்குற கருப்பா இருக்குமா? அமாவாசை கிடையாது, நல்லா வெள்ளை வெள்ளையன்னு இருக்கும் பாருங்க. நிலா பளிச்சுன்னு லைட்டை போட்டிருக்கும் பாருங்க, அந்த மாதிரி பளிச்சுன்னு இருக்கும் பாருங்க. அந்த மாதிரி முகம் பிரகாசிக்குமாமா. அப்படிப்பட்ட 70,000 பேர் எங்க போவாங்க? சொர்க்கத்திற்கு போவாங்க. முகங்கள் மலர்ந்து வெளிச்சமா பிரகாசமா சொர்க்கத்திற்குள் செல்வார்கள் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே இதை கேட்ட நமக்குள்ள என்ன தோணுச்சு? ஆமா, சொர்க்கம் அது எங்கேயோ நடக்க போகுது, என்னைக்கோ நடக்க போகுது, எப்போ வரப்போகுது அப்படின்னு நினைப்போம். எப்படா வரும்னு காத்துட்டு இருக்கிறவங்க, எப்படா நன்மையை செய்யலான்னு காத்து கொண்டிருக்கிறவங்க நல்லா யோசிச்சு பாருங்க. அதுல ஒரு கூட்டத்திலிருந்து டக்குன்னு எந்திரிக்கிறார். எப்படி எந்திரிக்கிறாரு? அவரிடம் இருந்தது என்னது? உடனே உக்காஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவரிடம் இருந்த போட்டிருந்த கோடு போட்ட சட்டையுடன் போர்வையுடன் எந்திரிக்கிறாரு. இங்க நம்ம கேள்வி கேட்டோம், கைகளை உயர்த்துவோம்ல, அந்த மாதிரி அவர் எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சு, யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, அந்த கூட்டத்திலும் நாங்களும் இருக்க எனக்கு உதவி செய்யுங்கள், துஆ செய்யுங்கள், பிரார்த்தனை செய்யுங்கள்ங்கிறாங்க. அந்த கூட்டத்தில் நானும் இருக்கணும். நாம என்ன நினைக்கிறோம்? பயானில் செய்திகள் கேட்டோம், நமக்கு அந்த எண்ணம் வரல. அந்த இடத்துல பல பேர் இருந்தாங்க, வரல. ஆனா உட்கார்ந்து உடனே ஆர்வம், சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும், அந்த முகம் பிரகாசிக்கக்கூடியவரை நானும் இருக்கணும். என்ன பண்றாங்க? யார் ரசூலுல்லாஹ் எனக்காக துஆ செய்யுங்க முதல்லயே கேட்டாங்க. முன்னுக்கு வர தயங்களே, போலாமா வேண்டாமான்னு யோசிக்கலே, கேட்கலாமா கேட்கக்கூடாது
அந்த கோடு போட்ட போர்வையோட ஒருத்தர் எந்திரிக்கிறாருன்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த மாதிரி அவர் எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சு யாரோ சொன்னா எங்களுக்கு அதுவா செய்ய, எனக்கு அதுவா செய்யுங்க அப்படின்னு சொன்னோன்னே, இறைவா இவருக்கும் அந்த அந்த அந்தஸ்தை கொடுன்னு ரசூல் ஸல்லல்லாஹு துவா செஞ்சிடறாங்க. இப்போ பொதுவாகவே ஒருத்தர் வாங்கின பிறகு எல்லாத்துக்கும் வாங்கலான்னு ஒரு தைரியம் வந்துடும், பார்த்துருக்கீங்களா? முன்னாடி போறதுதான் கஷ்டம், முதல் ஆள் யார் வராங்கிறது தான் கஷ்டம். வந்துட்டாங்கன்னு சர 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 மக்கள் வர ஆரம்பிச்சிருவாங்க. உடனே அடுத்த ஆள் கேட்கிறாரு, யார் ரசூலுல்லாஹ் எனக்காகவும் துவா செய்யுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த வார்த்தை பாருங்க, உக்காஷா உம்மை முந்தி விட்டாருங்கிறாங்க. முன்னாடி வந்தாரு, உக்காஷா உம்மை முந்தி விட்டாருங்கிறார். ஏன் ரெண்டாவது துவா கேட்டு கொடுத்துருக்கலாமே அல்லாஹ்வின் தூதர். அல்லாஹ்வால ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னு நமக்கு தெரியாத வகை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருமா இல்லையா? அப்ப அல்லாஹ் முதல்ல உக்காஷா அவர்கள் கேட்டதை ஏற்றுக்கொள்கிறார். துவா செய்யும் போது அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள உடனே அவரை நான் துவா செய்துகிறேன்னு சொல்லி துவா செய்தாங்க. அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறார். இரண்டாவது முறை அனுமதி கொடுக்கப்பட்டதான்னு தெரியல, அந்த லேட்டா ரெண்டாவது அந்த வரிசைக்கு அப்படியே மெதுவா அந்த முதல் நேரத்தை விட்டு அடுத்த ரெண்டாவது நேரம், முதல் ஆளை விட்டு ரெண்டாவது ஆளா வராரு பாருங்க, அவருடைய துவா கேட்க சொல்றாங்க. துவா கேட்ட நன்மை தானே பாய், துவா கேட்கிற நன்மை தானே, கூடுதல் தொழுத நன்மை தானே அப்படின்னு எல்லாம் நவீன எதுவும் சொல்லு. உமக்கு முன்னாடி உக்காஷா முந்தி விட்டார். அருக்கொடைகள் வரும் பொழுது அதை யோசித்துக் கொண்டிருந்தீர்கள் என்று சொன்னால் உங்களை விட்டு சென்றுவிட மீண்டும் உங்களிடம் வரும்னு சொல்ல முடியாது. அல்லாஹ் அருக்கொடை கொடுப்பான், சிறந்ததை கொடுப்பானா முதல் தரத்தில் இருக்கக்கூடியவங்க. ஏன் ஜும்மா நாள்ல முதல் நேரம் இருக்கு, இரண்டாம் நேரம் இருக்கு, ஒட்டகம் இருக்கு, மாடு இருக்கு, ஆடு இருக்கு, கோழி இருக்கு, முட்டை இருக்கு. நம்ம சிந்தனை என்ன, கடைக்கு போனாலும் முட்டை தான் கிடைக்குது. 2 ரூபா 30 பைசா, 4 ரூபா 50 பைசா, இந்த முட்டையா அது? மாட்டுக்கடைக்கு நம்ம என்ன பண்ண, இந்த இறைச்சி என்ன கஷ்டமா? ஏன் பாய் கடைக்கு போனா கிடைக்க போகுது, 10 கிலோ போட்டுங்க பாய், இருங்க பாய்ங்க வர்றது. நல்லா சிந்தித்து பாருங்க. அடுத்தது கோழி கிடைக்காதா, ஆடு கிடைக்காதா? நல்ல கொம்பு வைத்த ஆடு நாங்களே வளர்த்தி வச்சிருக்கோம், 1 வருஷம் சாப்பாடு ஓடு வச்சிருக்கோம். அந்த அளவுக்கு இருக்குது, ஏன் கிடைக்காத? அந்த மாடும் இந்த மாடும் ஒன்றா? படத்துல காமிச்ச மாதிரிதான். சிலருக்கு நம்ம படம் பார்க்க கூடாது. சில நேரங்களில் பஸ்ல பயணமோ இந்த மாதிரி 2 செப்பல் வச்சு இதுவும் அதுவும் ஒன்னா கேட்ட மாதிரி பிஞ்சு போய் கிடக்கும் ஒன்று. நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்க்கை அப்படி ஆயிடக்கூடாது. இது நகைச்சுவை இல்லை, நம்ம சிந்திப்பா இருக்காங்க. அப்போ முதல் தடவை உங்கள்ட்ட ஒரு நேரம் வருது, அது நீங்க விட்டீங்கன்னா எவ்வளவு பெரிய நஷ்டத்துக்கு உள்ளாயிடுறீங்க. சரி, அப்ப இதுல நாம என்ன செய்யணும்? நன்மைகளுக்கு முந்த வேண்டும். அல்லாஹ் அதைதான் எதிர்பார்க்கிறான். உக்காஷா ரலியல்லாஹு அவர்கள், யா ரசூலுல்லாஹ் எனக்கு அந்த துஆவை செய்யுங்கன்னு துஆ செய்வதற்காக அவர்கள் தயாராகி விட்டார், தடை செய்யல. ஆனால் இரண்டாவது ஒரு நபர் கேட்கும்போது உனக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்ல, அவர் முந்தி விட்டார். உனக்கு கொடுக்கலன்னு சொல்லல, அவர் முந்தி விட்டார். இப்போ எத்தனை பேர் நம்மை முந்தி சென்று, நீங்க முதல்ல வந்தீர்களா இல்ல நான் முதல்ல வந்தீருமா அப்படின்னு போட்டி எத்தனை பேர் இருக்கு? போகட்டும், ஒரு 2 பேர் உள்ள போன பிறகு கடைசியா போய்க்கலாம், ஒரு 2 சப்பு நிறைஞ்ச பிறகு பின்னாடி நிக்கலாம். இன்னும் அவங்க பேசுற வரைக்கும் நம்ம பேசுவோம், அவங்க விளையாடுற வரைக்கும் நம்ம விளையாடுவோம். இப்படின்னு ஸ்கூல்ல இருக்குல்ல, அவங்க கவனிக்கிட்டு நம்ம கவனிப்போம், அவங்க படிக்க ஆரம்பிக்கிட்டு நம்ம படிக்க ஆரம்பிப்போம், அவங்க எக்ஸாம் எழுதிட்டு நம்ம எழுதுவோம். இப்படின்னு அடுத்தவர்களை பார்த்து கொண்டிருந்தால் அந்த அருட்கொடைகளை யார் எடுத்துக்கொள்வது? எடுத்துக்கொண்டவர் வெற்றி அடைந்து விடுவார், நல்லா சொல்றான்ல. அப்போ இந்த உக்காஷா ரலியல்லாஹு அவர்கள் சின்ன செய்தி தான், எனக்காக துஆ செய்யும் உதவி தான் கேட்கிறாங்க. அல்லாஹ் ஏற்றுக்கொண்டானா இல்லையா? அதன் பின் வந்தவருக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சா என்னன்னு தெரியல. நபியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் முந்தி விட்டாருன்னு சொன்னாலே, அந்த முந்தக்கூடிய நபர்களாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும். இந்த மாசத்துல எல்லா மாசத்திலையும், இந்த மாசம் சிரமம் இல்லாமல் கூலி ஜாஸ்தியாக கிடைக்கும். இது மட்டும் கிடையாது, நபியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை தொழுகைக்கு வரிசையில் நிற்கிறாங்க. தொழுகைக்கு நின்ன உடனே சகாபாக்கள்லாம் முதல் வரிசைக்கு வந்துட்டாங்க. சிலர் என்ன பண்றாங்க, வரிசையை விட்டு விலகி நிற்பதை நபியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டாங்க. அப்போ என்ன சொல்றாங்க, நீங்க என் பின்னாடி தொழுங்க, உங்களுக்கு பின்னாடி நிற்கவும் உங்களை பின்னாடி பின்தொடர்ந்து தொழுதுக்குவாங்க. சிலர் அல்லாஹ்வின் அருட்கொடையில் இந்த வரிசைகளில் பின்தங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள், அவர்கள் அல்லாஹ்வின் அருட்கொடையிலும் பின்தங்கியே விடுவார்கள். எப்படி அல்லாஹ்வின் தூதர் தெரியாமல இறுதி மார்க்கம்ல எல்லாருக்கும் என்னென்ன பண்ணுவாங்கன்னு அல்லாஹ்வுக்கு தெரியாதா? யாருடைய மனநிலை எப்படி இருக்கும் அல்லாஹ்வுக்கு தெரியாதா? மனித இனம் தானே, படைக்கப்பட்டவன் படைத்தவனுக்கு தெரியாதா படைப்பினங்கள் எப்படி இருக்கும்னு?
இதெல்லாம் நடக்கும் தெரிஞ்சிருக்கு. உடனே என்ன பண்றாங்க, அதுக்கு ஒரு ஹதீஸ் நபிகள் நாயகம் வாழ்க்கையில் நடக்கக்கூடியது. என் பின்னாடி இருக்கிறவங்க நீங்க தொழுதப்பா, உங்க பின்னாடி விலகி நிக்கிறாங்க பாருங்க, அவங்க உங்க பின்னாடி பின்தொடர்ந்து தொழுதுக்குவாங்க. எவரொரு அல்லாஹ்வுடைய அருட்கொடையில வேண்டாம் நினைக்கிறாங்க, எவரொரு வரிசையை பின்தொடராமல் அதை தள்ளி போடுகிறார்களோ, அல்லது அந்த இடத்துல இருக்காங்களே அந்த அல்லாஹ் அருட்கொடை அவங்களுக்கு வேண்டாம் நினைக்கிறாங்களோ, அவர்களே அல்லாஹ் அருட்கொடையில் வேண்டாம் என்று விலக்கி விடுவான். இது தொழுகையில் உள்ளது. தொழுகை மட்டும்தானே, ஒரு சோறு பதம், ஒரு பானை ஒரு சட்டி பானைக்கு ஒரு சோறு பதம். அந்த பானையில் இருக்கக்கூடிய ஒரு சோறு பார்த்துட்டு வெந்திருக்கா வேலையான்னு சொல்லிடலாம். பார்க்குறாங்க, என்ன சொல்றாங்க, இதுவே போதுமானது. ஒரு தொழுகையிலே நீங்கள் வரிசையை உங்களுடைய அல்லாஹ்வுடைய முதல் அருட்கொடையை வேண்டான்னு சொன்னா நீங்கள் அடுத்தடுத்து என்னத்துக்கு போயிருவீங்க, அதே எண்ணம் அடுத்து பிரதிபலிக்க ஆரம்பித்து விடும். வரிசைகள் என்பது வாழ்க்கையில் மாறும். வாழ்க்கை என்பது அடுத்தடுத்து செயல்பாடுகள் தொய்வை உண்டாக்கும், சோம்பேறித்தனத்தை உண்டாக்கும். அப்பேற்பட்ட நன்மை நம்மை விட்டு போகிவிடக் கூடாது என்று சொன்னால் நன்மைகளை கொள்ளையடிக்க சொல்ல வேண்டும். நன்மைகளை முந்திக் கொள்ளுங்கள். யாருக்கும் தெரியாம போய் திருட சொல்லல, எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், செய்ய மாட்டாங்க, நீங்க வாங்க அப்படின்னு சொல்வதுதான் ரமலானுடைய மாதம். எல்லாம் 10 பேர் இருந்தாங்க, யாரும் முன்னுக்கு வரலன்னு சொல்லி நீங்க முன்னுக்கு வந்தா உங்களுக்கு நன்மை. நீங்களும் அந்த 10 பேர் இருந்து விடலாம், தப்பு கிடையாது. நன்மைகள் குறைவுதான், ஆனால் மறுமையில் எதிர்பார்ப்பீர்கள் நன்மைகள் ஜாஸ்தியா இருந்தா நல்லா இருக்குமே என்று. அன்று நான் உங்களுக்கு உதவி செய்வேன் என்று அல்லாஹ் கருணை வைத்தால் கொஞ்சம் இருந்தாலும் பரவாயில்ல, நன்மையை கொடுத்துட முடியும். அல்லாஹ்வின் கருணை வந்தால் கொஞ்சம் இருந்தாலும் பரவாயில்ல, அல்லாஹ் போடுறதா மார்க்கு. இவருக்கு 10க்கு 10 மார்க்கனே போடலாம், அல்லாஹ் 100 மார்க்கும் போடலாம். இவரும் தொழுதிருப்பார், அவரும் தொழுதிருப்பார், இவருக்கு 10 மார்க்கும் போடலாம், 100 மார்க். அது அல்லாஹ்வுடைய அதிகாரம். அதுக்கு என்ன தகுதி வேண்டும்? விருப்பத்துடன் செய்ய வேண்டும், கடமையை செய்ய வேண்டும். கடமைக்கு செய்யக்கூடாது, கடனுக்கு செய்யக்கூடாது. நம்ம சொன்னோம் இல்லையா, ஜகாத் என்பது என்னது, கடமையா கருணையா அப்படின்னு சொன்னோம். விருப்பப்பட்டால் செய்வது கருணை, அது கடமையான ஜக்காத்துல வரக்கூடாது. கண்டிப்பா இத்தனை சதவீதம் 2.5% கொடுத்தாகணும் 100க்கு. இதில் எல்லாரும் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆகவே நன்மைகளை நாம் கொள்ளையடிக்க சொல்ல, யாருக்கும் தெரியாம ஒளிச்சல எடுக்கல. இன்றைக்கு நம்ம கண்ணு முன்னாடி செய்யாம வச்சிருக்காங்களே நன்மைகள், அதை நாம் செய்து நன்மைகளுக்கு முந்துவோம். வரிசையில் பின்தங்கியவர்களாக இருந்து அல்லாஹ்வுடைய அருட்கொடையில் பின்தங்கியவர்களாக நாம் ஆகிவிடக் கூடாது. எத்தனை இது நீங்க செய்யும் போது உங்களுக்கு சிரமங்கள் வந்தா நீங்க சரியா போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். தௌஹீதை சொல்லும்போது எதிர்ப்புகள் வந்தது, அல்லாஹ்வுடைய பாதையில் சரியாக போய் கொண்டிருக்கிறோம். இப்பேற்பட்ட ஒரு இடத்திலே தான் நாம் அந்த வசனத்தை மீண்டும் ஓதுகிறோம். யா அய்யுஹல்லதீன ஆமனத்துல்லாஹ வகூனு மஅஸ்ஸாதிகீன், இறை நம்பிக்கை கொண்டோரே நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், உண்மையாளர்களுடன் ஆகிவிடுங்கள். அந்த உண்மையாளர்கள் யார் என்று தெரிய வேண்டும் என்றால் குர்ஆனை திருப்ப வேண்டும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை புரட்ட வேண்டும். அப்படி இருந்தால் மட்டுமே நாம் அதை உணர்ந்து கொள்ள முடியும். ஆகவே அறியாமை என்பது நம் மார்க்கத்தில் இருந்துவிடக் கூடாது. அரைகுறை கல்வி என்பது என்றுமே ஆபத்து. அதிலும் நாம் தெளிவாக புது புது செய்திகளை தெரிந்து கொள்ளக்கூடியவராக இந்த மார்க்கத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய மார்க்கத்தின் பொக்கிஷங்களான நல்ல சகோதரர்களை நம்முடைய வைத்துக் கொள்ள வேண்டும். அதை நாம் சரியாக பயன்படுத்தி மார்க்கத்தில் நம்ம எல்லாத்துக்கும் ஒரே லட்சியம் தான், சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும். ஆனால் சொர்க்கத்திலும் சிறந்த உயர்தரமான சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்று நீங்கள் உறுதி எடுத்தீர்கள் என்று சொன்னால் இம்மையிலும் மறுமையிலும் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய அல்லாஹ் அதை உங்களுக்கு கொடுத்தருள வேண்டும் என்பதை நாம் மனதில் வைத்துக் கொண்டவர்களாக செயல்படுவோம். அத்தகைய செயல்பாடுகளை என்றுமே நம் வாழ்வில் பிரதிபலிக்கும்படி வைத்துக் கொள்வோம் என்று அந்த ஏகரோடு மட்டுமே பிரார்த்தித்துக் கொண்டவனாக என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.